உதயநிதி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் அரசியல் என்ன அரசியலுங்க? இவர் இந்த மாதிரி அதிகமா இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்துட்டே போனார்னா எதிரி கட்சிகள் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்குன்னு அதை அதிகமாக நம்புவாங்க எல்லாரும். இது இவரை தான் பாதிக்கும். அடுத்த உதயசூரியன் நினைச்ச உதயநிதி ஸ்டாலின் இதுல மாட்டிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்ன ஊழலாலே நம்ம கட்சி காலி ஆயிடுமா? பாருங்க, இளைஞர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இந்த சீனியர்ஸ் தான் இதெல்லாம் பண்றாங்க. அது துரைமுருகனா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க, இவங்க தான் ஊழல் பண்ணி எல்லாம் கெடுத்துட்டாங்க. ஒரு எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஓ, இவரும் இப்படிதான் போல இருக்கு, இவரோட வட்டாரங்களும் இதான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏதாவது அப்படி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, இது அனுப்புறாங்க, போட்டோ அனுப்புறாங்க. இவ்வளவு பேர் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்ப நம்ம அந்த மாதிரி போட்டோ அனுப்ப முடியுமா உதயநிதிக்கு? இல்ல நம்மளோட ஒரு தொடர்பு வச்சுப்பாங்களா? தொடர்பு யாரோட வச்சுப்பாங்க? யார் அவங்களுக்கு லாபம் தராங்களோ. இப்ப எந்த மாதிரி லாபம் அது? ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, லாலு வேற வழி இல்லாம இப்ப சொல்லிட்டாரு, எனக்கு தொடர்பு இல்லை, குடும்பத்துக்கு தொடர்பு இல்லை, கட்சிக்கு தொடர்பு இல்லை. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு திருப்பி சேர்த்துருவாரு, அதை விட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் இவர் நடுவில் டிராமா பண்ணுவாரு. அவர் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போடுவாரு, பல பெண்களோட தொடர்பு, சில சமயம் ஒரு பெண் போலயே புடவையெல்லாம் கட்டிப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. நடுவில் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு இவரு. அப்புறம் அங்கங்க வசூல் எல்லாம் பண்ணுவாரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கும் போது, டெல்லியில இருக்கும் போது, தமிழகத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்த்தது? இது இது வெறும் இந்த பேச்சுங்க, இது வெறும் வீராப்பு பேச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? ஒரு துணை முதல்வர் பேசுற இதுவா? அவர் தகப்பனார் முதல்வர் போயிருக்காரு. அப்ப நீங்களே இதை ஏன் சொல்றீங்க? அப்ப எங்க ஒரு இடத்துல சந்தேகம் அதிகமாகும். என்ன அரசியல் என்ன சொல்லுவாங்க, எதை நீங்க மறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உண்மையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வரும். இத பத்தி பேச போகல, அதை பத்தி நாங்க கவலைப்படல. நீங்க கட்டாயமா கவலைப்படணும். டாஸ்மாக் மாதிரி ஊழல் இருக்குதுன்னு அது மேல ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க உதயநிதி கவலைப்படணும். அவரோட நெருங்கிய நண்பர்கள் எப்படி இந்த வலையில வர்றாங்கன்னு நீங்க கவலைப்படணும். ஏன் இந்த மாதிரி மணி ட்ரெயின்லாம் உங்க கிட்ட வருதுன்னு, ஏன் எல்லா ஊழலையும் உங்க முதல் குடும்பத்தை பத்தி ஏன் பேசுறாங்க நீங்க கவலைப்படணும். ஏன்னா மக்கள் கவலையில இருக்காங்க, மக்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. இடி பத்தி எங்களுக்கு வி டோன்ட் கேர், இதை பத்தி வி டோன்ட் கேர், இதெல்லாம் எம்டி ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு தூரம் போகுதுங்க? இந்த மாதிரி பல பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப இடி மேட்டர்லாம் ராகுல் காந்தி தான் சொன்னாரு இஷ்டத்துக்கு. உதயநிதி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் அரசியல் என்ன அரசியலுங்க? இவர் இந்த மாதிரி அதிகமா இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்துட்டே போனார்னா எதிரி கட்சிகள் சொல்வதில் ஏதோ உண்மை இருக்குன்னு அதை அதிகமாக நம்புவாங்க எல்லாரும். இது இவரை தான் பாதிக்கும். சார், இந்த டாஸ்மாக் விவகாரத்துல இடியுடைய விசாரணை, சுப்ரீம் கோர்ட்டுடைய தற்காலிக தடை, இது போன்ற விஷயங்கள் அடுத்து இடி ஒரு அசூர வேகத்துல செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமா சார், அல்லது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பின்தங்கிய நிலையை உருவாக்குமா சார்? இல்ல, இது எதுவும் பின்தங்காதுங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது என்ன, இதை டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சா? இல்ல. டாஸ்மாக் நிறுவனத்து மேல நீங்க ஏன் அதை இது பண்றீங்க? ஆனா இடி அப்படி ஒண்ணு பெருசா ஒண்ணு டாஸ்மாக் நிறுவனத்து மேல ஒண்ணும் பண்ணல. அதிகாரிகள் பாருங்க, அதிகாரிகள் மேல பண்ணக்கூடாது சொன்னாங்களா? அதுவும் சொல்லல. நீங்க டாஸ்மாகவே அந்த மாதிரி கபில் சிபல் பிரசன்ட் பண்ணாரு. இதுல சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விவரத்தை விட்டு நம்ம புரிஞ்சுட்டோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல கபில் சிபல் தமிழ்நாடு அரசு தரப்புல என்ன வாதம் வச்சாரு? இது டாஸ்மாக் பின்னாடி இருக்குது இடி. அது பாருங்க டைவர்ஷன் மேட்டர். அது டாஸ்மாக் பின்னாடி இடி இல்லைங்க. டாஸ்மாக் நடந்த ஊழலை பத்தி தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் என்கொயரி போட வேண்டிய விஷயம். அது தமிழ்நாடு அரசு இது மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அரசுக்கு வர வேண்டிய இது வரல, இதுல நிதி வரல.
ஆனா கபில் சிபல் பிரசன்ட் பண்ண மேட்டர்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படி நடக்குதா அதனால ஸ்டேட்டாங்க. ஆனா இது தற்காலிக. ஆனா எந்த விதமான மத்த ஸ்டே இல்ல பாருங்க. இடியோட இன்வெஸ்டிகேஷன் இதுவரை இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லல. தனி நபர்கள் மேல நடக்கும் இன்வெஸ்டிகேஷன். அது டாஸ்மா எம்டியா இருக்கட்டும், இல்ல ரத்தீஷா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும், எத்தனை பேர் நம்ம கேள்விப்படுறோமோ, உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், இவர்கள் மேல இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. ஆகையால் இந்த மேட்டர் வில் ப்ரொசீட். இன்னும் 2 மாசம் கழிச்சு திருப்பி இடி திருப்பி போகும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட. ஏங்க ஊழல் மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சரின்றுமா, ஓகே பண்ணுமா? இவங்க ஒரு விதமா கேஸ பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அதுல முதல் கருத்து சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து என்ன, இது ஃபைனல் வெர்டிக்ட் இல்ல. இதன் முதல் கருத்து சரி அப்படியா, இல்ல இல்ல அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல எப்படி அப்படி பண்ண முடியும், இடி இடி அப்படி பண்ணி இருக்குன்னா அது தப்பு, அதான் சொன்னாங்க. நான் ஒரு சாதாரண தமிழ்ல சொல்றேன், வேற ஒன்றும் சொல்ல, லீகலா எந்த விதமான சொல்லல. ஏன்னா கபில் சிபல் வழக்கறிஞர் கபில் சொல்வது போல சொல்லியிருந்தா அது உண்மையா இருந்தால் அப்படி போற இது. ஆனா இடி டாஸ்மாவை டார்கெட் பண்ணலையே, பணப்புழக்கம் எங்க போச்சுன்னு பாக்குறாங்க. அந்த பணப்புழக்கம் எங்க போயிருக்க, அவங்க அந்த அதுல அடிபடுற நபர்கள் மீது, அது டாஸ்மாவோட அதிகாரிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளுக்கு நெருங்கியவர்களா இருக்கட்டும், குடும்பத்துக்கு சார்ந்தவர்களா இருக்கட்டும், இதுல ஒண்ணு பின்னாடி இல்லைங்க. ஹெட்லைன்ஸ் வேணா மேனேஜ் ஆயிருக்கலாம். இந்த கடந்த 4-5 நாளா நீங்க ஹெட்லைன்ஸ், யூடியூப், டெலிவிஷன் சேனல் டிபேட் எல்லாம் கொஞ்சம் மாத்துற மாதிரி மாத்திக்கலாம். ஆனா எத்தனை நாளா உண்மையை நீங்க இது பண்ணுவீங்க? உண்மையை நீங்க எவ்வளவு நீங்க அமுக்கி வைப்பீங்க, இதை மறைச்சு வைப்பீங்க? நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சிவா சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கும் என்ன சொன்னேன், டாஸ்மா மாதிரி ஊழல் பாருங்க சாமானியர் மக்களுக்கு புரியிற ஊழல். யாரு அவங்க போய் டாஸ்மா கடையில் போய் பாட்டில் வாங்கும் போது அதிகமாக பணம் கொடுக்குறாங்கல்ல, 30 கொண்டா, 40 கொண்டா, 50 கொண்டா, ஒரு விலை எழுதிருக்கு, வாங்குறது இன்னொரு, அந்த பணம் எங்க போகுது? இடி கால்குலேஷன்ல ஒரு 1000 கோடி மேல இருக்குது, அதுக்கு மேல இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மா பத்தி பேசும் பொழுது ஒரு விதமான ஆச்சரியம் கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கு. டிஎம்கே கேடருக்கு ஆச்சரியம் இல்லையே, அவங்களுக்கு தெரியறது இல்லை என்ன யார் என்ன பண்ணிருக்காங்க. இப்ப டிஎம்கே தொண்டர்களுக்கு தெரியும் சார், பேசாம இருக்காங்க, என்ன கட்சியில் எங்க போய் மாட்டிக்கு போதான்னு பாக்குறாங்க. அடுத்த உதயசூரியன் நினைச்ச உதயநிதி ஸ்டாலின் இதுல மாட்டிட்டாரா அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்ன ஊழலாலே நம்ம கட்சி காலி ஆயிடுமா, இதான் கேட்கறாங்க. பாருங்க, இளைஞர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, இந்த சீனியர்ஸ் தான் இதெல்லாம் பண்றாங்க. அது துரைமுருகனா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க, இவங்க தான் ஊழல் பண்ணி எல்லாம் கெடுத்துட்டாங்க, ஒரு எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், உதயநிதி தலைமையில் நாங்க அடுத்த இதை போட்டியிடணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விவகாரம் எவ்வளவு ஷாக் கொடுக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே ஆட்சியில தொடரணும், அந்த பாலிடிக்ஸ்ல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இளைஞர்கள் யார் டிஎம்கே கேடர்ல இருக்காங்க. ஆனா இந்த இடி விவகாரம் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன சந்தேகம் வருது, இவரும் இப்படிதான் போல இருக்கு, இவரோட வட்டாரங்களும் இதான் போல இருக்கு. ஒண்ணு சிவா சார், ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ தானே அப்படி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, இது அனுப்புறாங்க, போட்டோ அனுப்புறாங்க, இவ்வளவு பேர் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்ப நம்ம அந்த மாதிரி போட்டோ அனுப்ப முடியுமா உதயநிதிக்கு? இல்ல நம்மளோட ஒரு தொடர்பு வச்சுப்பாங்களா? தொடர்பு யாரோட வச்சுப்பாங்க? யார் அவங்களுக்கு லாபம் தராங்களோ. இப்ப எந்த மாதிரி லாபம் அது? எந்த மாதிரி ஒரு கூட்டு தொழில் நடக்குது? இந்த கேள்வி எல்லாம் பாருங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வரது இல்ல, சாமானியர்கள் புரிஞ்சுக்குரிய ஒரு விஷயம். சார், பீகார் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மூத்த மகன் பிரதாப் யாதவ கட்சியில இருந்து நீக்கியது மட்டுமல்லாமல் குடும்பத்தில இருந்தே 6 ஆண்டு காலத்துக்கு நீக்கி இருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் பாருங்க, இவரோட மூத்த மகன் அவரு தேஜஸ்வி யாதவோட மூத்த இது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் லைஃப், அவரோட பர்சனல் லைஃப். அதை தவிர்த்து அவருக்கு தன்னோட அருமை சகோதரர் தேஜஸ்வி யாதவ் மேல ஒரு கடுப்பு. ஏன்னா இவர் நமக்கு முந்திட்டாரு, துணை முதல்வராக இருந்தாரு, நிதிஷ்குமார் அரசுல துணை முதல்வராக இருந்தது, அடுத்த தேர்தலில் சிஎம் ப்ரொஜெக்ட் ஆகுறாரு.
இவர் நடுவில் வம்பு பண்ணிட்டே இருக்கார் கட்சியில. நடுவில் போன தேர்தலில் கூட எனக்கு இவ்வளவு டிக்கெட் வேணும், என்னோட ஆதரவாளருக்கு இது கொடுக்கணும், அவங்கள எம்எல்ஏக்கு போட்டியிடணும், அதெல்லாம் பண்ணி கலாட்டம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா என்ன பண்ணாலும் பாருங்க, லாலு அவரை விட்டு கொடுக்க முடியல. இப்ப என்னன்னா நவம்பர் மாசத்துல தேர்தல் வருது. இதுல என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க தாத்தா எல்லாம் முன்னாள் முதல்வராக இருந்திருக்காங்க. அண்டு அவங்க வந்து பாருங்க, அவங்க அவங்க கல்யாணம் ஆகி முதல் மனைவி ரொம்ப வருத்தத்தில் போனாங்க. அதுல லாலு குடும்பம் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்தது, தன்னை பையனை கண்டிக்காம தன் மாட்டு பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாருன்னு. இதை வச்சுட்டு யாதவ் சமுதாயத்திலேயே ஒரு பெரிய ஒரு லாலுக்கு எதிர்த்து வந்தது. என்ன லாலு என்ன தலைவர், யாதவ் தலைவர் இந்த மாதிரியா ஒரு யாதவ் இது டாக்டர் இல்லாம ட்ரீட் பண்றதுதான் விதமானு வந்துச்சு. இதுல இப்ப இவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க, ஒரு போட்டோ போட்டிருக்காரு Facebookல. 2000 அதாவது இவர் மணந்துட்டாரு முதல் திருமணம், அது 2018 பண்ணாரு. இப்போ ஒரு வீடியோ போட்டு சொல்றாரு, இந்த பெண்ணுடன் எனக்கு தொடர்பு இருக்குது, 2018 வருஷமா தொடர்பு இருக்கு. அப்போ முதல் கல்யாணம் செய்யும் போதே உங்களுக்கு இந்த தொடர்பு இருந்திருக்கு. அதுல என்ன விஷயம் பாருங்க, இந்த இந்த பெண்ணும் ஒரு யாதவ சமுதாயம், தன் மனைவியும் யாதவ சமுதாயம். இன்னும் அந்த டைவர்ஸ் ப்ரொசீடிங் முடியல. நீங்க டைவர்ஸ் அந்த மேட்டர் கோர்ட்ல சிக்கி இருக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னுத்தர என்னோட இவங்க தான் என் பார்ட்னர் சொன்னாங்கன்னா, பீகார்ல இருக்கிற யாதவ சமுதாயம் சரி, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் கூட இதை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஒருத்தரோட இன்னும் உங்க இது முடியல, உறவு முடியல, இன்னொருத்தர நீங்க எப்படி இது பண்றீங்க? அதனால இவர் ஆனா நம்ம தேஜ் பாருங்க, அவர் இந்த மாதிரி வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, லாலு வந்து வேற வழி இல்லாம இப்ப சொல்லிட்டாரு, எனக்கு தொடர்பு இல்லை, குடும்பத்துக்கு தொடர்பு இல்லை, கட்சிக்கு தொடர்பு இல்லை. ஆனா தேர்தல் முடிந்த பிறகு திருப்பி சேர்த்துருவாரு, அதை விட்டு கொடுக்க முடியாது. அதனால்தான் பாருங்க, இவர் இருக்கிற அவரோட சகோதரர் தேஜஸ்வி யாதவ், அவர் என்ன சொல்றாரு, இது அவரோட பிரைவேட் மேட்டருங்க, நான் என்ன செய்யறது. ஏன்னா இதனால கட்சி பேரு அதிர்ச்சி ஆகுது. பெரும்பாலும் ஆர்ஜேடிக்கு சப்போர்ட் யாதவ் கம்யூனிட்டி, பீகார்ல யாதவ் கம்யூனிட்டிஸ். அந்த யாதவ் கம்யூனிட்டிக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்கெல்லாம் நம்ம கம்யூனிட்டிக்கு தலைவருங்களா. அப்புறம் இவர் நடுவில் டிராமா பண்ணுவாரு, அவர் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போடுவாரு, பல பெண்களோட தொடர்பு, சில சமயம் ஒரு பெண் போலயே புடவையெல்லாம் கட்டிப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. நடுவில் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு இவரு. அப்புறம் அங்கங்க வசூல் எல்லாம் பண்ணுவாரு. கட்சி அந்த கட்சி ஊழல் கட்சி தான் ஆர்ஜேடி, நிறைய வசூல் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய. அதுல தானே லாலுவை கன்விக்ட் ஆகி இப்போ உட்கார்ந்து இருக்காரு, ஃபாண்டர் ஸ்கேம். ஏ தேஜஸ்வி யாதவ் மேல கம்ப்ளைண்ட் இருக்குது, லாலு பிரசாத் ரயில்வே மினிஸ்டரா இருந்த போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிலத்தை வாங்கிட்டு இருக்காரு, அவர் குடும்பமே வாங்கிட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுல சிபிஐ வச்சிருக்கு, இவரே கன்விக்டட் பர்சன். இது மொத்தத்தில் என்ன பாருங்க, என்டிஏக்கு பீகார்ல அடுத்த வர தேர்தலில் பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பேர் ரிப்பேர் ஆகி கிடக்கிறது லாலுக்கும் சரி, அவர் மகன்களுக்கும் சரி. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார், வணக்கம்.